ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Veranda RACE. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு புதுச்சேரி மாணவர்களுக்கான ஒரு வீடியோ. ஸோ அது கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியிலேருந்து நமக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது விட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்போ அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத இது. ஸோ எதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள். ஸோ போலீஸ் கான்ஸ்டபிள் குரூப் சி போஸ்டிங். ஸோ இதில் நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே ஃப்ரண்ட்டில் கிளியராக கொடுத்துட்டாங்க எப்போ இருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 28, அதாவது நவம்பர் 28லேருந்து டிசம்பர் 27 வரைக்கும் நம்ம அப்ளை. நமக்கு டிசம்பர் 27 தான் நமக்கு லாஸ்ட் டேட். 5:45 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் உள்ள போய் நம்ம என்னென்ன எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 253 வேகன்சி, மொத்தம் 252 வேகன்சி இருக்குது. அன்ரிசர்வ்ட் எஸ்சி, ஓபிசி, எம்பிசி, பிசிஎம், இடபிள்யூஎஸ்னு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நம்ம எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்பும் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கோம், நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். சார் என்ன படிச்சிருந்தா இந்த எக்ஸாம், இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 12th படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது ஹையர் செகண்டரி 10+2. ஓகே, நீங்கள் 12th படிச்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 253 போஸ்டிங் இருக்குது. ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ் லிமிட் நெக்ஸ்ட் வந்து எந்த வயதினருக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயது வரைக்கும் உள்ளவங்க. ஸோ இது எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டால் இது ஓசிக்கு தான். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதே நீங்கள் ஓபிசி, எம்பிசி, பிசிஎம் இதாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 27 வயது. எஸ்சி எஸ்டினா இந்த 24 கூட ஒரு 5 சேர்த்துக்கோங்க, மொத்தம் 29. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வந்து இந்த ஏஜ் அப்படிங்க நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ நார்மலாக 18 to 24, மற்றபடி எல்லாருக்கும் ஒரு ஓபிசினா எக்ஸ்ட்ரா 3 years, எஸ்சி எஸ்டினா 5 years, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாவும் இதில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாவுக்கு அவங்களுக்கும் நமக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படி கொடுத்துருக்கா. 5 yearsனா அப்போ நமக்கு 24 அப்படின்னு இருந்தால் நமக்கு 29 வயசு வரைக்கும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நேட்டிவ். சார் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க எழுதலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்குன்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தோஸ் ஹூ ஆர் த நேட்டிவ்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி ஆர் ரெசிடென்ட்ஸ் பை கண்டினியூஸ் ரெசிடென்ட் யூடி ஃபார் த லாஸ்ட் 5 years இமீடியட்லி. ஒன்னே நீங்கள் அங்கே நீங்கள் பூர்வீகமாக இருக்கணும், இல்லைன்னா கடந்த 5 வருடங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பாண்டிச்சேரியில் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அந்த எக்ஸாம் எழுத முடியாது. அதான் நல்லா மைண்டில் எழுதிக்கோங்க. இது ஒன்லி புதுச்சேரியில் உள்ளவங்களுக்கு, புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவங்களுக்கும் சரி, புதுச்சேரியில் கடந்த 5 வருடங்களாக இருந்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ். இப்போ வந்து நமக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. 10% ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு. ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அதுக்காக நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ விடோஸ் அண்ட் டிவோர்ஸ் உமன் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா. எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க? முதல்ல ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நமக்கு போன உடனே ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும், ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் இவ்வளோ இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ மென்னுனா நமக்கு வந்து ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ ஃபீமேல்னால் நமக்கு 154 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் 81 to 86 சென்டிமீட்டர். வெயிட் வந்து நமக்கு எப்படி அப்படின்னா பிஎம்ஐ தான் சொல்லியிருக்காங்க. பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 18.50 வந்து 29.9 வரை சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு வந்து 45 kg மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஹைட்டு, செஸ்ட் அண்ட் வெயிட் நமக்கு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். நல்லா பார்த்துக்கோங்க, ரிட்டன் டெஸ்ட் இன்னும் வரல. முதல்ல ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மென் விமன் தனித்தனியாக தான் எல்லாமே. ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 800 மீட்டர்ஸை வந்து நம்ம வந்து 2 minutes 50 seconds வந்து கடக்கணும். நெக்ஸ்ட் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், 100 meters ரன். ஸோ வந்து இந்த மாதிரி 2 பேருக்குமே காமனாக இருக்குது. பொண்ணுங்களுக்கு வந்து 100 meters ரன் அப்படிங்கிறது கிடையாது. பசங்களுக்கு நமக்கு 4 ஈவெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதான் நமக்கு 2வது டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். எல்லாமே நமக்கு கம்பல்சரி. ஆல் தி ஈவெண்ட்ஸ் ஆர் கம்பல்சரி. இதுக்கப்புறம் தான் இதில் கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லையும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லையும் கிளியர் பண்ணவங்க தான் வந்து நமக்கு இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு இருக்கு. பார்ட் 1ல மேக்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி. பார்ட் 2ல ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் 30, 35, 35. ஸோ ரெண்டுலேயும் பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டுலேயும் 100, 100. டோட்டலாக 200 மார்க்குக்கு ரிட்டன் டெஸ்ட். ஸோ முதல்ல
ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி. முதல்ல வந்து நமக்கு ஹைட் எல்லாம் மெஷர் பண்ணி அந்த டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் அதுக்கு அடுத்து நம்ம வந்து எழுத உட்கார வைப்பாங்க. சரியா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படிங்க சார். கொஸ்டின் வந்து எந்த லாங்குவேஜில் சார் இருக்கும்? ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குமா, இல்லை இங்கிலீஷ் தமிழ்லையும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் பைலிங்குலாக தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் எனி ஒன் ஆஃப் த ரீஜனல் லாங்குவேஜ், நேம்லி தமிழ், தெலுங்கு ஆர் மலையாளம். ஸோ ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எதர் தமிழ் ஆர் தெலுங்கு ஆர் மலையாளத்துலேயே நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நமக்கு அண்டர்சர்வ் 30%, எம்பிசி ஓபிசி உங்களுக்குலாம் 25%, எஸ்சி எஸ்டிக்குலாம் நமக்கு 20% அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு எம்எஸ்பி கோட்டா. ஸோ எம்எஸ்பி கோட்டா அப்படிங்கிற நமக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குள்ள கோட்டா. ஓகேவா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நமக்கு எல்லாமே ஐசைட். ஏன்னா போலீஸ் கான்ஸ்டபிள்லாம் நமக்கு வந்து எல்லாமே ஐசைட், டிஸ்டன்ட் விஷன் எல்லாமே நமக்கு கிளியராக இருக்கணும். அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்க நமக்கு இப்படி தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே அவங்க சொல்லுவோம். புதுச்சேரியில் மட்டும்தான் நடைபெறும், வேற எங்கேயும் நடைபெறாது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட், ரிட்டன் டெஸ்ட், உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் வந்து 5 ஸ்டேஜ் இருக்குது நமக்கு. ஸோ முதல்ல ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு புதுச்சேரியில் மட்டும்தான் நமக்கு நடைபெறும் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இது. நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம முதல்ல பார்த்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. முதல்ல என்ன வயது இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம், என்ன படிச்சிருக்கணும் பார்த்தோம், டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அப்ளை பண்ணுற இந்த வெப்சைட் தாங்க recruitment.py.gov.in, recruitment.py.gov.in அப்படிங்கிறதுல நீங்கள் 28 நவம்பர் 28 ஆரம்பித்து டிசம்பர் 27 5:45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாமாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ஒரு ரிப்பீட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு 18 to 24 வயசு வரைக்கும் இருந்தால் நீங்கள் எழுதலாம். ஓபிசியாக இருந்தால் 27. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏஜ் லிமிட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 12th படிச்சிருந்தா போதும். முக்கியமாக 12th படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணுங்கள். ஸோ போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க.